என்ன ஜெயதேவி மேடம், அரசியல் என்னதான் நடக்குது இப்படியா? அதுதான் எனக்கும் தெரியல. அரசியல்ல என்னதான் நடக்குது, என்னதான் அரசியலா இருந்தா கூட ஒரு நாக்கு இருக்கணும், ஒரு சொல்லு இருக்கணும். நேற்று ஒரு பேச்சு பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க, காரியத்துக்காண்டி பேச்ச மாற்றி மாற்றி பேசுறாங்க. ஒரு நாக்குல ஒரே பேச்சா நிற்கணும், ஒரே வார்த்தையா நிற்கணும். நேற்று என்ன சொல்றாங்க, ஒரு கட்சியில கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, போன ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து போட்ட ஒப்பந்தப்படி எனக்கு வந்து எம்பி சீட் கொடுக்கல, அதனால வந்து நாங்கள் ஜனவரி மாதம் கடைசியில் தான் நம்ம சொல்லுவோம், ஜனவரினா யாரோட கூட்டணின்னு சொல்லுவோன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தா அவங்களோட கூட்டணின்னு இப்படி இழந்துட்டு நிற்கிறாங்க. கொஞ்சமாவது அரசியலாக கூட இருக்கட்டும், ஆனாலும் கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை வேண்டாமா ஒரு பொம்பளைக்கு? அது எப்படி நான் கேட்குறேன், ஏமாத்துறவனே போய் நம்பி நம்பி ஏமாறுவீங்களா? ஏற்கனவே ஒரு தடவை ஒருத்தவங்களை ஏமாத்திட்டான், நீ ஏமாறுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம். அது ஏமாத்துறவனே போய் போய் அவங்கிட்டே போய் போய் விடுவீங்களா? ஆளுங்கட்சியை விட்டுவிட்டு, வெற்றிகளை குவித்த கட்சிகளை விட்டுட்டு, தோல்வி மேல தோல்வியை சந்திச்ச ஒரு கட்சியோட போய் மறுபடியும் போய் விழுகிறீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பாக வருது. எப்பவுமே வெற்றி பெற்றவங்களோட தான் எல்லாருமே சேருவாங்க. அதை விட்டு தோல்வி மேல தோல்வி, 40 தொகுதியில் தோல்வி, சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்துறது கூட துப்பு இல்லை, திராணி இல்லை, தில் இல்லை, தம் இல்லை, கட்ஸ் இல்லை, இன்ஃபுளுன்ஸ்ல மானம் கட்டவங்க. ஒரே ஒரு தொகுதியில் கூட நீங்கள் ஜெயிக்க வேண்டாம், நின்று தோத்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அரசியல் வந்து வெற்றி தோல்வி சகஜம். நீ நின்று தோத்து போனா கூட பரவாயில்ல, எலெக்ஷன்ல வேட்பாளரே நிறுத்தல. அப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட கட்சியோட போய் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அது நல்ல வாய், இது நாரவாயா? அது நல்ல வாய், இது நாரவாயா? இந்த மாதிரி பேசுவாங்க. மறுபடியும் தோத்து தான் போறாங்க, மறுபடியும் தோத்து தான் போறாங்க, மறுபடியும் உங்களை ஏமாத்த தான் போறாங்க. ஆட்டுக்குட்டி யாரு நம்பும்? கசாப்பு கடைக்காரனால ஆட்டுக்குட்டி நம்பும். நீங்களும் ஆட்டுக்குட்டி ஆகிட்டீங்க. நல்லா அனுபவிங்க. மக்கள்லாம் அதான் சொல்றாங்க, இந்த அம்மாவுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது, மறு சட்டமன்ற தேர்தலையும் பட்டே நாமத்தை சாத்த போறாரு. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு தோல்வியை கொடுத்தாலும், எத்தனை ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த அம்மா திருந்தவே திருந்தாது, மகைக்க பேச்சையும் இது கேட்காது, பழட்டும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நம்மளும் சேர்ந்து சிரிப்போம், என்ன தம்பி?